Hi guys, this is Yuvraj and welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அபிகல் சம்பந்தப்பட்ட சில வீடியோஸ் பார்க்க போறீங்க. நானே பார்த்தா என் லைஃப்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ஜஸ்ட் சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணி டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு வீடியோஸ் பார்த்து அதுக்கு நம்மளோட ரியாக்ஷன் கொடுக்கலாம், சரியா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நான் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்றேன். ஏன்னா மொத்தம் நம்ம 3 வீடியோஸ் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து தமிழ்ல இருக்க போகுது. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணிட்டா. இந்த உலகத்தில் சாதா மனிதர்களை சூப்பர் ஹியூமன்ஸாக மாற்றுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் ஆனால் World War II காலகட்டத்தில் எப்படியாவது ஜெர்மனியை ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கையில் எடுத்த ஒரு கான்செப்ட் தான் ப்ராஜெக்ட் அபிகல். இந்த ப்ராஜெக்ட் அபிகலை பற்றி சொல்லணும்னா, ஒரு சாதா சோல்ஜரை சூப்பர் சோல்ஜராக மாற்றுறது மூலமாக ஈஸியாக எதிரியை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். அண்ட் அதுக்காக ஒரு சீரமும் ரெடி பண்ணுறாங்க. எப்படி கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு சீரம் கொடுத்து சூப்பர் சோல்ஜராக மாற்றுவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு சீரம் ரெடி பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை டெஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிறதால டேரெக்டாக அபிகல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேலே அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அபிகல் அப்படிங்கிறவங்க வேறு யாரும் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுற ஒரு சயின்டிஸ்டோட சொந்த பொண்ணு. இந்த சீரம் அவங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களால வெயிட் எல்லாம் தூக்க முடியுது. அண்ட் சாதா மனிதர்கள்ல இருந்து அவங்க ஒரு சூப்பர் ஹியூமனா மாறுறாங்க. பட் ஆனால் பிரச்சனையும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. இந்த சீரம் எடுத்துட்ட கொஞ்ச நாள்லயே அவங்களோட தோற்றம் ரொம்ப விகாரமா மாற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு சாதா மனுஷன்ல இருந்து மிருகமா மாற ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேஸை டோட்டலாவே கவர்மெண்ட் மக்கள் கிட்ட இருந்து மூடி மறைச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு ஒரு சாதா மனிதனை சூப்பர் ஹியூமன்ஸா மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஃபைனலா இந்த மாதிரி தான் அவங்களும் மிருகமா மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ப்ராஜெக்ட் அபிகல் எதை பற்றி அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் அபிகல் எந்த மாதிரி போயிருக்குதுன்னா, இந்த ஹல்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜராக ஒருத்தர் இருப்பான். ஐ மீன் ஹல்கை வந்து சுடுத்தல் டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஒரு சோல்ஜர் இருப்பான். அந்த சோல்ஜருக்கு அந்த சீரம் போட்டு அவன் வந்து ஒரு விகாரமாக மாறுவான். பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணு மாறி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தப்பட்டு சில ரியல் ஃபோட்டேஜஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஸோ இப்போ நான் இன்னொரு வீடியோ ப்ளே பண்றேன். அந்த வீடியோல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அபிகல் வந்து ஒரு ஏஐ மூலமா பேசின எப்படி அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் இப்போ ப்ளே பண்ற வீடியோவோட லிங்க் எல்லாமே வந்து நீங்க பாத்துருக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து அந்த செகண்ட் வீடியோ ப்ளே பண்றேன். This was me in my normal life, and within 2 years later, I looked like this. I'm Abigail Western, but known as Project Abigail. My father, Dr. Albert Wester, was a scientist at Area 51, in which he took part in a dark experiment after obtaining secret German documents on creating superhumans. These papers detailed experiments for a perfect soldier with extraordinary strength, resilience, and loyalty. Driven by a desire for military dominance, my father replicated these experiments successfully on animals. Pressure to achieve scientific breakthroughs led to human trials, and I became the first superhuman. Isolated in a maximum security lab, I underwent a transformative treatment involving hormones, classified substances, and radiation. Despite initial success, the experiment spiraled out of control. My physical changes surpassed 30% growth, and I lost my human consciousness, exhibiting animalistic behavior. After 2 years, the government deemed the experiment a failure, ceasing funding. Witnessing my tragic state, my father left a note requesting my preservation, hoping I might revert to my original self. The government, uninterested and unable to use me, opted. ஓகே, இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி அந்த அபிகல்ங்கிற ஒரு பொண்ணு பேசின எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தன்னோட அப்பா வந்து இந்த அழகான ஒரு பொண்ணு இருக்குது பாத்தீங்களா, இந்த பொண்ணை வந்து எக்ஸ்பிளைன் பண்றங்கிற பேர்ல அவங்களுக்கு சில சீரம்லாம் கொடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி மாத்திட்டாரு. ஐ மீன் ஃபேஸுங்கிறதோட அந்த பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூட்டன்ட் ஆன மாதிரி மாத்திட்டாரு. அந்த மியூட்டன்ட் ஆன உருவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விகாரமா இருந்திருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் இது சம்மந்தப்பட்ட யூடியூப்ல வந்து சில ரியல் ஃபோட்டேஜஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். தேடி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபோட்டேஜஸ் கிடைச்சிச்சு. பட் அதை நான் வந்து ஃபுல்லா ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளே பண்ணா யூடியூப் வந்து கண்டிப்பா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, சரியா? அதனால நான் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் மட்டும் ப்ளே பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அதோட லிங்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் நீங்க ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அதோட வீடியோ ப்ளே பண்ணிட்டா. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் வீடியோ அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து ரீசெண்டா இன்னொரு வீடியோ கூட அந்த ப்ராஜெக்ட் அபிகலை பத்தி யூடியூப்ல பார்த்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. ஐ மீன் நம்ம பொண்ணு இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்றம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஏரியா 51க்கு இந்த அபிகலை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் கொண்டு போயிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வந்து தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது தப்பிச்சு ஓடின பொண்ணு ஒரு மலையில தங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோல இருந்துச்சு, சரியா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ பார்த்துருந்துட்டேன். பட் அந்த வீடியோ வந்து இப்ப நம்ம பாட்டுருக்குதுல காட்ட முடியாது. ஏன்னா அது வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏஜ் 18 ஆயிருச்சா, உங்களால இந்த வீடியோ எல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட், ஐ மீன் ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணா தான் அது வீடியோ பார்க்க முடியும்.
அதனால அந்த வீடியோவில் அப்லோட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால அந்த வீடியோ அப்லோட் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த யூடியூப் ஃபீல்ட்ல லாங் வீடியோஸ் இப்பதான் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். அப்படி போட்டிருக்கும் போது கொஞ்சம் நான் ஒரு சொதப்புனா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. போக போக என்ன நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன், சரியா? அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் சேர ட்ரை பண்றேன். ஐ மீன் உங்களுக்கு கொண்டு வந்து காட்ட நான் ட்ரை பண்றேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது பாத்தீங்களா, ஐ மீன் இந்த சாதா ஹியூமன் டு சூப்பர் ஹியூமன், ஐ மீன் நார்மல் மேன் டு ஒரு சூப்பர் ஹியூமன் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில கேம்ஸ்லயுமே உருவாக்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த உல்ஃபென்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு. அந்த ஒரு கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கேமோட எவால்யூஷனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற காம்பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியான வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாத்தையும் பார்த்ததுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.